காரார் அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகையும் ஆகும். அது சோறாகும் பொழுது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது. நடுத்தரமாகிய சோற்றை அக்கடி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மை. போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும். அந்த நல்ல நீரும் வெந்நீர் ஆதல் வேண்டும். அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும். கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும். அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும். வாழைப்பழம், கஸ்தாழி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் உண்ணாதிருத்தல் வேண்டும். பல வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். அவற்றில் பேயன் வாழைப்பழம், கஸ்தாழி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும். பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். பதார்த்தங்களில் புளி, மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும். மிளகு, சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல. உப்பு குறைவாகவே சேர்த்துக் கொள்ளல் வேண்டும். அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகையாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது ஏகம் நீடிப்பதற்கு ஏதுவாம். தாளிப்பில் பசு வெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நல்ல நெய் சிறிது சேர்க்கவும் கூடும். வெங்காயம், வெள்ளை பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். ஆலாசியம், தாமதம், தீவிரம், விரைவு, மண் பரவு, கிழங்குகளில் கருணை என்று குசியோ பதார்த்த சிந்தாமணி. உப்பு, புளி, மிளகாய் இம்மூன்றும் உடலுக்கு கேடு பயப்பவை. இவற்றை எவ்வளவு குறைக்கின்றோமோ அவ்வளவு நல்லது. புளிக்கு பதிலாக எலுமிச்சையையும் மிளகாய்க்கு பதிலாக மிளகையும் சேர்த்துக் கொள்ளலாம். அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய், கொத்தவரைக்காய் இவைகளை பதார்த்தம் செய்தல் வேண்டும். இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம். வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வகைகளை கொள்ளக்கூடாது. ஏகதேசத்தில் சிறிதர் கொள்ளக்கூடும். சர்க்கரை பொங்கல், தலியோதனம், புளிசாதம் முதலிய சித்திரான்னங்கள் கொள்ளக்கூடாது. ஏகதேசத்தில் சிறிதும் கொள்ளலாம். புளியோரை துவையில் தினந்தோறும் கிடைக்கணும், மிகவும் நன்று. கரிசலாங்கண்ணி கீரை, குருதுளை கீரை, முன்னைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இவைகளை